வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம், அதாவது 13/1/2025 திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா போகி பண்டிகையானது வருது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய நாள் தான் போகி பண்டிகை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தை மாதமானது பிறந்துடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த தை மாதம் பிறக்கிறதுக்குள்ளார நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த தரித்திரத்தை விலக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போகி பண்டிகையில் வாங்கக்கூடிய முக்கியமான 5 மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவு பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். தை மாதம் பிறந்ததுமே நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா நல்ல வழியானது பிறக்கும். இது நாள் வரைக்கும் நம்மளை தொடர்ந்த துன்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த தை மாதம் முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்கும். அதுக்கான வழியுமே இறைவன் காட்டுவாரு. போகி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு வாசல்ல பழைய பொருட்கள் எல்லாமே போட்டு எரிக்கிறது நம்மளுடைய வழக்கம். அது மாதிரி எரிக்கக்கூடிய பொருட்களை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு யாருமே சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், கவர்கள், டயப்பர்கள், பழைய டயர் இதெல்லாம் போட்டு யாருமே தயவு செஞ்சு எரிக்கவே எரிக்காதீங்க. பழைய பாய், துடப்பம், தேவையற்ற துணிகள் இதெல்லாம் மட்டும்தான் நம்ம போட்டு எரிக்கணுமே தவிர இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பொருட்களை தயவு செஞ்சு எரிக்காதீங்க. அது நமக்கும் கெடுதல், நமக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பெரிய பெரிய பாதிப்பு அது கொண்டுட்டு வந்து சேர்த்துடும். இப்பயும் பாத்தீங்கன்னா துடப்பத்தில் பிளாஸ்டிக் துடப்பம் இருக்கு, பிளாஸ்டிக் பாய் இருக்கு. இந்த மாதிரி பொருட்களையும் கண்டிப்பாக போட்டு தயவு செஞ்சு யாருமே எரிக்காதீங்க. இந்த போகி பண்டிகையை எளிமையான முறையில் நம்மளுடைய வீட்டில் எப்படி கொண்டாடலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணியில் எந்த பொருட்களை சேர்க்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் வெளியேற நம்ம என்ன தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். போகி பண்டிகையான நாளைய தினம் அதிகாலை நீங்கள் 4:30 மணிக்கு முன்னாடியே எழுந்து தேவையற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு கொளுத்திடுங்க. தேவையற்ற பொருட்கள் எல்லாம் வெளியில் போட்டு நெருப்பு மூட்டி இறைவனை வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த போகி அன்னைக்கு கொளுத்தக்கூடிய விஷயத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் இந்த போகி கொளுத்தக்கூடிய சமயத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாரையும் எழுப்பி அந்த போகி எரியக்கூடிய அந்த அக்னியை அவங்கள பார்க்க சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. போகி நெருப்பை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கூட அவங்க போய் தாராளமாக தூங்கிக்கலாம். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளிச்சிடணும். ஒரு சொட்டு நல்லெண்ணெயை உச்சந்தலையில் வச்சு குளிக்கணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்லெண்ணெய் வச்சு நாளைய தினம் குளிக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கூடவே கொஞ்சமாக மஞ்சளும் தேய்ச்சி குளிக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும். அதுக்கப்புறம் போகி அன்னைக்கு கட்டாயமாக வீட்டை எல்லாருமே தொடச்சி சுத்தம் செஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தை திருநாள் இல்லையா, அதனால் வீட்டை சுத்தம் செஞ்சு கழுவிக்கோங்க. பூஜை அறையை எல்லாமே நீங்கள் நாளைய தினமே சுத்தம் செஞ்சுக்கணும். அடுத்தபடியாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போகி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. சில பேருக்கு மாரியம்மன் வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன வழக்கம் இருக்கோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சுக்கோங்க. கூடவே ஒரு பித்தளை சொம்போ இல்லை செம்பு சொம்போ இல்லை சில்வர் சொம்பு கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சமாக கோமியம் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. இதோடைய சேர்த்து வேப்ப இலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு இது எல்லாத்தையும் போட்டு தீர்த்தமாக தயார் செஞ்சுக்கோங்க. பூஜை அறையில வச்சு மனசார இறைவன் கிட்ட எங்க வீட்டில் பிடிச்சிருக்கக்கூடிய பீடை எல்லாமே இன்றோட ஒழியணும் அப்படின்னு மனசார உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தை மாயிலையை வச்சு உங்க வீட்டில் எல்லா இடமும் படும்படி தெளிச்சுக்கோங்க. போகி அன்னைக்கு காலையில் இந்த தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் தெளிச்சாலும் சரி இல்லை சாயங்கால வேளையில் தெளிச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் நீங்கள் போகி அன்னைக்கு இந்த தீர்த்தத்தை தெளிச்சிடணும். மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் செடி கொடிகளுக்கு கீழே நீங்கள் ஊற்றிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது போகி அன்னைக்கு வாங்க வேண்டிய அந்த 5 மங்கள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையிறதுக்கும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும், வறுமை விலகணும் அப்படின்னாலும், பணம் சேரணும் அப்படின்னாலும் இந்த 5 பொருட்களை நம்ம நாளைய தினம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 5 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கல்லுப்பு, கல்கண்டு, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கொத்து, நெய் இதுதான் இந்த 5 பொருட்கள். இந்த 5 பொருட்களை எல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா. மா இஞ்சியை வச்சு பொங்கலுக்கு நம்ம வழிபாடு செய்வோம். சர்க்கரை பொங்கல் சமைக்கிறதுக்கு நெய்யை பயன்படுத்துவோம். கல்கண்டை போட்டு கூட சர்க்கரை பொங்கல் செய்யலாம். மஞ்சளை அரைச்சி சுவாமி படத்துக்கு நம்ம பொட்டு வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்தில் பூசிக்கலாம். சமையலுக்கும் பயன்படுத்தலாம். இப்படி பல வகையான பயன்பாட்டிற்கும்
பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பொருட்கள். போகி தினத்தன்னைக்கு நம்ம இதை வாங்குறது ரொம்ப நல்லது. இதை வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்குள்ளார வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்களால் இந்த 5 பொருட்களுமே வாங்க முடியல அப்படின்னாலும் இதில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது நீங்கள் வாங்குங்க. இதெல்லாம் நீங்கள் நாளைய தினம் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. நாளைய தினம் மதியம் 12 மணிக்குள்ளார இது எல்லாத்தையும் வாங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினம் எல்லாருமே இதை கடைபிடிச்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலிமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.